இப்போ விஜய் அவர்களோட கடைசி படம்னு சொல்லக்கூடிய ஜனநாயகன் படம் லீக் ஆனிச்சு. பார்த்துட்டீங்களா? பார்க்க மாட்டேன், அது தப்பு. அது நான் அந்த ஜனநாயக படுகொலையெல்லாம் நான் இன்றைக்கி செய்ய மாட்டேன். எந்த படமும் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது எதே கொடுப்பாங்க, ஆர்வக்குளர் அப்போ பார்த்தது உண்டு. அதுக்கப்புறம் பக்குவம் வந்ததுக்கப்புறம் அது தப்பு. ஏன்னா நான் படித்ததுக்கப்புறம் என்னோட கூட படித்தவங்களாம் டேரக்டராக அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ டேரக்டராகவும் ஆகிருக்கு. ஒன்லைன் எழுதிட்டு ப்ரொடியூசர்லாம் பார்த்துட்டு இப்போ டேரக்டர் கதை எழுத உட்காந்துருக்கான். அவனை டெய்லி அப்பப்போ பார்த்தா அவன் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறான். இது எவ்வளோ முடிச்சிருக்கேன்னா, இல்லை மாப்பிள்ள நான் இவ்வளோ ஃபைல் முடிச்சிட்டேன், ஆனால் அது எனக்கு செட் ஆகலைன்னு தூக்கி போட்டேன், மறுபடியும் எழுதிக்கிட்டு இருக்கேன்றான். சரி எழுதுறான். நான் எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமாக கதை மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்கான். ஒரு அக்கா வந்து மிஷ்கின் கிட்ட ஒர்க் பண்ணாங்க. அவங்க 3 வருஷமாக கதை எழுதுறாங்க, எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க கதையை. அப்பா இவ்வளோ பேர் வேலையா. அதுக்கப்புறமா என்னக்கா இன்னொருத்தரை பார்த்தேன், அவர் எழுதிட்டாரு. காஸ்டிங்க்கு மட்டுமே 1 இயர் அலைஞ்சாரு, ப்ரொடியூசருக்கு 1 இயர் அலைஞ்சாரு, ஷூட்டிங் மட்டும் 1 இயர் அலைகிறாரு, அப்புறம் சென்சாருக்காக வர்றதுக்காக ஒரு 3 மாதம் அலைகிறாரு. எதுவுமே இல்லாமல் வந்தவங்களுக்கு இவ்வளோ நிலைமை. பணம் எல்லா வசதி இருந்தாலும் இதே பிரச்சனைகள் இருக்குது. கதை எழுத 1 வருஷம். வினோத்தும் சாதாரணமாக எழுதியிருக்க மாட்டார். 1 வருஷம் உட்காந்து எழுதியிருப்பார். அப்புறம் ஷூட்டிங் 1 இயரு, அப்புறம் சென்சாருக்கு ஒரு 6 மாதம். இப்போ ஷூட்டிங்னா அந்த படத்துக்கு பின்னாடி அவ்வளோ பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. ஈவன் விஜய் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் கண்டிப்பாக. ஸ்டன் பண்ணியிருக்கணும், டான்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்கணும், உழைப்பை போட்டிருக்கணும், உடல் உழைப்பை போட்டிருக்கணும். அப்போ அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல. அந்த படத்தை ஒருத்தன் நோகாமல் ஒருத்தன் ரிலீக் பண்ணுறான்னா அந்த நாயை செருப்பால் அடிக்கணும். அந்த நாய் அது ஒட்டுமொத்த சினிமா துறையினருமே இது ஒரு பெரிய ஆபத்து. இன்னைக்கு இந்த படத்துக்கு நடந்து நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் பேச வேண்டியது விஜய் தான். விஜய் தரப்புல இருந்தால் லீக் ஆகிருக்கு. எடிட் ரெஃபரன்ஸு, சென்சார் பிரச்சனைக்கும் பேசலை, இதுக்கும் பேசலை. அப்போ எங்கேயோ தப்பு நடக்குது. எப்படி லீக் ஆகிருக்கும்? இந்த படம் சென்சார் கூட இன்னும் போகலை, இன்னும் அவங்களே ஓகே பண்ணலை. அவங்க ஓகே பண்ணி லீக் ஆச்சுன்னா சென்சார் காரணம்னு சொல்லலாம்.